ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளினா நம்ம எப்படி சுழியம் செய்கிறோமோ அதே மாதிரி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இலங்கை சைட்லலாம் கிறிஸ்மஸ் அப்போ இந்த ரெசிபியை தான் செய்வாங்க. அதாவது இதுக்கு பேர் முந்திரி கொத்துன்னு பேர். இது 3 உருண்டையாக கொத்துக்கிண்ண மாதிரி போட்டு நம்ம எடுக்கிறதுனால இதுக்கு பேர் முந்திரி கொத்து. அதை எப்படி செய்யலான்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பச்சைப்பயிறு, முழு பச்சைப்பயிரை நல்லா இந்த மாதிரி 1 கப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நம்ம சுழியம் மாதிரி கடலைப்பருப்பை எப்படி வேக வச்சு செய்கிறோமோ அந்த மாதிரி இதை குக்கரில் வேக வச்சு கூட நீங்கள் மசிச்சு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு, தேங்காய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வறுத்து பொடி பண்ணி அது கூட தேங்காய், எள்ளு எல்லாமே சேர்த்து இந்த பூரணத்தை நான் ரெடி பண்ண போகிறேன். இது நம்ம வறுத்து நம்ம செய்யும் பொழுது நாள் பட்டு வச்சுக்கும் பொழுதும் இது 10 நாள் வரைக்கும் கெடாமல் நல்லாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் இந்த பூரணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறமா மேல் மாவு தயாரித்து கூட அப்பப்போ வேணுங்கிறப்ப நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பச்சைப்பயிறு, தேங்காய், எள்ளுன்னு சேர்த்து இதை செய்யும் பொழுது உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. எண்ணெயில் பொரிக்கிறதுனால இது எப்படி ஹெல்த்தி ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த வெல்லம், பச்சைப்பயிறு, தேங்காய், எள்ளெல்லாம் குளிர்காலத்துக்கு ரொம்பவே உடம்புக்கு ஒரு நல்ல கதகதப்பை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது குளிர்கால சமயத்தில் அந்த மாவட்டங்களில் செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இதை செவக்க வறுத்துட்டு இதை எப்படி ஆற வச்சு நம்ம பொடிக்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நிறம் மாதிரி இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் கொட்டி இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இதை நான் எடுத்துகிற போகிறேன். எடுத்துட்டு அடுத்து நம்ம எள்ளு, தேங்காய் எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு, ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம கொட்டி ஆற விட்டுறலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிய விட்டுட்டதுக்கப்புறம் இதை அந்த தட்டில் மாற்றிடலாம். பொரிஞ்சாதான் இதுவும் நல்ல வாசமாக நல்லா இருக்கும். செவக்க வறுக்கும் பொழுது பச்சைப்பயிரும் நமக்கு நல்ல ஒரு வாசம் வரும். அது ரெண்டுமே அந்த மாதிரி நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அந்த தட்டில் மாற்றி நான் நல்லா ஆற விட்டுற போகிறேன். இதை மட்டும்தான் நம்ம பொடிக்க போகிறோம். தேங்காவை இது கூட சேர்த்து நம்ம பொடிக்க போகிறதில்ல. இது கூட நான் இப்போ 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் சமமாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 3/4 கப்பு தேங்காய் துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் இதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக போயிடணும். அது அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து இது எல்லாமே நம்ம செய்கிறதுனால கூடவே வெல்லத்தையும் நம்ம பாகு மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கரைச்சிட்டு தான் இது கூட சேர்க்க போகிறோம். அதனால் இது ரொம்பவே நாள் பட்டு வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காவையும் எடுத்துட்டு அதே பேன்லேயே நான் 1 கப்பு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த வெள்ளைக்கரைசலை அந்த உருண்டை கலவையில் நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம உருண்டை நீத்து போயிட்டு உருண்டை பிடிக்காமல் கூட வரலாம். அதனால் 1க்கு 1 கப்பு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு, அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கொதித்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ அந்த வெள்ளை பாகு பாகு பதம் வராது, ஆனால் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகும், கொஞ்சம் கெட்டிப்பட்டும் வரும். அந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. இதுக்கு பாகு பதம் தேவையில்லை, ஆனால் அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கலவையில் சேர்க்க போகிறோம். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் சப்போஸ் இதை ஃபில்டர் பண்ணி இந்த வாணல்லையே திருப்பி நம்ம அரைச்ச கலவையை சேர்த்து கூட நீங்கள் கிண்டிக்கலாம். அப்படியே கிண்டி கூட பூரணம் மாதிரி நம்ம தேங்காய் பூரணம் கொழுக்கட்டைக்கெல்லாம் கிண்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கொதித்து இது ஃபில்டர் பண்ணி நான் தனியாக அந்த மிக்சிங் பவுலில் தனியாக தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்திலே நீங்கள் வச்சு கூட மாவை கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மாவையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. மைய அரைச்சிடாதீங்க. ரவை பதத்துக்கு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும் பொழுதும் அது நல்லா கரகரன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்த கலவையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட அடுத்தடுத்த பொருட்கள்லாம் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கலவையை அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூடவே நம்ம
1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனே போதுமானதாக இருக்கும். வெல்லம் சேர்த்து நம்ம செய்கிற ஸ்வீட்டுன்றதுனால அந்த வெல்லத்தை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக, ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இது கூட சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் கலவையும் இப்போ இது கூட நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம கிளறி விடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுது தான் சேர்த்துக்கணும். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சேர்க்காதீங்க, கொஞ்சம் சூடு இருக்கும் பொழுதே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த வெல்லம் வந்து இந்த மாவோட ஒட்டி நல்லா வந்து கலந்து வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும் பொழுதும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா கிளறலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் கையால் கிளறி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒன்று போல் நல்லா கலந்து வரட்டும். நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் பாத்திரத்திலே கலக்கிறதா இருந்தாலும் நல்ல மெத்தடு தான், அதையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து இப்போ இந்த மாதிரி மிக்சிங் பவுல்லே சேர்த்து இதுக்கு நல்லா கலவை கொடுத்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த உருண்டை வந்து நெய் வாசத்தோட இந்த பாசிப்பருப்பு, இந்த எள்ளு அதெல்லாம் அந்த வறுத்து பொடி பண்ணதோட அந்த வாசனையே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். நெய் விருப்பம் இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணி கூட விட்டுறலாம். அது ஒன்றும் வந்து கட்டாயம் கிடையாது நெய் சேர்க்கணுன்னு. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க வரும் பாருங்கள். இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சு வச்சிடலாம். உருண்டை கூட உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாகவும் பிடிச்சிக்கலாம், சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன சைஸ் பாலாக தான் பிடிச்சு இதை வைக்க போகிறேன் உருண்டையை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலவை வந்து நம்மளுக்கு அழகாக கலந்து வருது பாருங்கள். நெய்யும் வந்து கையில் கொஞ்சம் நீங்கள் தடவிக்கிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடிக்க வரும். இப்போ நம்ம உருண்டைகளை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ தட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுடுங்க. உருட்டி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மேல் மாவு தயாரித்தோம்னா இந்த உருண்டைகளை போட்டு எடுக்க வசதியாக இருக்கும். நீங்கள் வந்து நான் முன்னமே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த உருண்டைகளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட அப்பப்போ தேவைப்படும் பொழுது நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கிறிஸ்மஸ் அப்போ நிறையா செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். அதனால் இது வந்து எனக்கு தோராயமாக ஒரு 13 உருண்டை தான் வந்துச்சு இந்த அளவுகளுக்கு. நீங்கள் வந்து அதிகமாக செய்யும் பொழுது நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட பூரணத்தை அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சு வச்சுட்டேன். நான் ஃபுல்லாக எல்லாமே உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டைம்லேயே நீங்கள் எண்ணெயை வந்து வாணலில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ஹை இதில் இருக்கக்கூடாது. நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் எண்ணெய் வைப்போம் இல்லையா, அந்த சூட்டில் தான் எண்ணெய் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இந்த முந்திரி கொத்தையும் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும். இப்போ மேல் மாவுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நிறத்துக்காக தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. மேல் மாவுக்கு உப்பு தேவைப்படும், அதனால் அந்த உப்பை சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்ல கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம சுழியத்துக்கு கரைக்கிற மாதிரியே தான், அந்த மேல் மாவு எப்படி கரைப்போமோ அந்த மாதிரி நீத்து கரைக்காமல் நல்ல கெட்டியாகவும் கரைக்காமல் ரெண்டுத்துக்கும் பதமான அளவில் கரைச்சிக்கோங்க. ஆனால் தண்ணி வந்து நமக்கு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் பதப்புதன் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா வந்து இந்த மேல் மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மாவு பதம் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும், நம்ம வந்து இந்த முந்திரி கொத்துகளை போட்டு எடுத்துடலாம். உருண்டைகளையும் 3 சேர்த்து இந்த மாவில் தோச்சி தான் நம்ம போட போகிறோம். அப்போ தான் வந்து இது பார்க்குறதுக்கு அந்த கொத்து கிண்ணம் மாதிரி, திராட்சை கொத்து மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்படி போட்டு எடுங்க, இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட சுழிய மாதிரி உருண்டைகளாக போட்டு எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி 3 சேர்த்து தான் போட்டு எடுக்கிறேன். போட்ட உடனே கிளறாதீங்க, அது மேலெல்லாம் எழும்பி வராது. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அடியிலேருந்து எடுத்து விடுங்க. போட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு பிரிஞ்சு பூரணம்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் பார்க்க நல்லாவே இருக்காது, நம்மளுக்கு ஒழுங்காகவும் இந்த முந்திரி கொத்து ரெடியாகி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து பொறுமையாக போட்டு எடுங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எல்லோருமே இதை செஞ்சு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அச்சு முறுக்கு, கல்கல்ஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளம் கேக்கு, கப் கேக்ஸு இது கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதனுடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து நம்ம வீடியோஸில் நம்ம நிறைய கேக் ரெசிபீஸும் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த 2 நாளைக்கு கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் தான் போட போகிறோம். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அழகாக நம்மளுக்கு மேலே எழும்பி நம்ம கிளறி விட்டோடனே மேலே எழும்பி வந்துடும். 2 தடவை இப்படியும் அப்படியும் நீங்கள் அக்கேஷ்னலாக அதை திருப்பி விட்டிங்கன்னா நம்மளுக்கு முந்திரி கொத்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு இது எல்லாத்தையும் செஞ்சு நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை செஞ்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலில் வர கேக் ரெசிபீஸையும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.